அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயணித்திருக்கக்கூடிய சந்தை பார்த்தீங்கன்னா எட்டையாவரம் ஆட்டு சந்தை. இது சனிக்கிழமை வெள்ளாடாவும் வெள்ளிக்கிழமை செம்பரியாடு சந்தையாகவும் நடந்துக்கிட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கு எந்தெந்த கால்நடைகளோட எப்படி எப்படி பயணித்தோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இது கால்நடைகளோடு பயணம். இன்னைக்கு ஆடி எதுமா சந்தை நடைபெற்றதுனால கொஞ்சம் சந்தை மத்துவமாக தான் இருந்துச்சு, அதாவது குறைவாக தான் இருந்தாங்க ஆட்கள் வரத்து எல்லாமே. ஆனால் கோயில் கொடைகளுக்கு நிறைய பேர் கிடாய்கள் வாங்க வந்திருந்தாங்க. அது எவ்வளோ பிரம்மாண்டமான கிடாய்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 15 ரூபாய்க்கு முடிஞ்சது. 15 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா? அப்பனா 17 ரூபா சொன்னாங்க. 14 17 சொன்னாங்க. 2 ரூபா தான் குறைக்க முடிஞ்சு. 2 ரூபா தான் குறைக்க முடிஞ்சு. ஆடா இல்ல கடாயா? ஆடுதான். ஆடு. இது வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்களோ? வளப்புக்கு தான். வளப்புக்கு தான். வீட்டுல அப்பனா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 20 ஆடு இருக்கு. வீட்டுல 20 ஆடு இருக்கு. 20 ஆடு இருக்கு. இது எதுக்குண்ணே அப்பனா? இது வளப்புக்கு தான். இல்ல வளப்புக்குன்னா இது என்ன ஆடு, என்ன யூஸ்காண்டி வாங்கிட்டு போறீங்க? புளியம்போர் கலருக்காண்டி வாங்கிட்டு போறோம். ஓ, கலருக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. இந்த கலர் வந்து அவ்வளவு ஃபேமஸ். அவ்வளவு ஃபேமஸ். அவ்வளவு ஃபேமஸ். எட்டயபுரத்துல இந்த கலரும் நல்ல ஃபேமஸ். எட்டயபுரத்துல இந்த கலர் மட்டும் தான் இந்த இது ஃபேமஸ். இது என்ன ஆடு? கொடியாடா இல்ல கன்னியாடா? கொடியாடு தான். கொடியாடு தானே. ஆடு பாத்தீங்கன்னா கடாய் மாதிரி இருக்கும். கடாய் மாதிரி இருக்கும். வளர்ந்துச்சுன்னா நம்ம கடாய் மாதிரி இருக்கும். சரிண்ணா. இது எத்தனாவது ஈத்து சொன்னாங்க? இது மூணாவது ஈத்து தான். இன்னும் எத்தனை வருஷம் இதை வச்சுக்கலாம்? இன்னும் ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. நீங்க ஆட்டுக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணுவீங்களாண்ணே? மெயின்டெனன்ஸ் என்ன உள்ள நம்ம ஃபுல்லா தோட்டத்துல இது இருக்கு. தோட்டம் மேய்ச்சலாம். ஓகே. வந்து நம்ம ஊசி போட்டுருவீங்க. 20 ஆடு வச்சிருக்கறதுனால ஒண்ணுக்கு போறதுனால பிரச்சனையா அப்படிங்கறத ஊசி போட்டுருவீங்க தானே? சரிண்ணா. சந்தை இன்னைக்கு எப்படின்னா இருக்கு? சந்தை இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்ப யாரும் வாங்கவும் முடியல, விற்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் பாத்தியா ரேட் விலை வச்சு ஜாஸ்தி தான். சரி, வாங்கவும் முடிய மாட்டி குட்டி விடுங்க. சரி. செனையா இருக்கா இல்ல எப்படின்னா? செனையா இருக்கா இல்லையா? செனையா தான் இருக்கு. ஆமா. குட்டி எத்தனை குட்டி போடுது போட்டா? இது 2 குட்டி. 2 குட்டி தான். ஒழுங்கா வளர்த்துருமா 2 குட்டியும்? அதெல்லாம் வளர்த்தலாம். சரிண்ணா. தாத்தா வணக்கம். எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு ஊர் கோவங்காடு. எங்க? கோவங்காடு பழைய பக்கம். ஓ, சரி தாத்தா. இது என்ன குட்டி வாங்கிருக்கீங்க? இது ஆடா கடாயா? கிடாய் வாங்கிருக்கீங்க. ஆமா. என்னத்துக்காண்டி தாத்தா இது? 18 ரூபா. 18 ரூபா. இது என்னத்துக்காண்டி வாங்கிருக்கீங்க? வளர்ப்பு கிடாயா, இது மாப்பிள்ளை கிடாயா, இல்ல வேற எதுக்கு வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. சரி. இது என்ன ரேட் சொன்னாங்க? 18 ரூபா சொல்லுதாங்கண்ணே. நான் 18க்கு வாங்குறேன்னா அவன் 25 ரூபா சொல்லிக்கிட்டு அப்படி குறைச்சு வரான். ஓ, 18 ரூபா தான் நீங்க வாங்கிருக்கீங்கன்னா 25 ரூபா சொன்னா பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் குறைச்சி வாங்கிருக்கீங்களே இதை. சரி. இது 18 ரூபாய்க்கு தக்குமா தாத்தா? கட்டும்ண்ணே. எத்தனை பல்லாம் இதுக்கு? பல்லு எத்தனை பல்லாம்? 2 பல்லு தான். என்ன அப்ப நான் கொஞ்சம் வளர்க்கனா கூட வச்சு வளர்க்கலாம். இல்ல கோயிலுக்கு இல்ல, இன்னும் வாங்குறவங்க வேற யாரும் வாங்கியிருந்தா வளர்க்கனா கூட வச்சு வளர்க்கலாம். என்ன வகையை சார்ந்தது தாத்தா இது? என்ன வகையை சார்ந்த ஆடு இது? கொடியாடா இல்ல நாட்டாடா? இது நாடாடுதான். சரி. 13-14 ஓடுது. ஒரு ஆடியா 300 ரூபாய்க்கு தான் வாங்கினீங்களா? முன்னாடி 300 ரூபா பழைய சந்தையில இருக்கும்போது. இன்னைக்கு ஆடு 13,000. ஒரு ஆடு 13,000. ஆடு 13,000. சரியா? போய் நான் வித்து முதல் பார்த்து இவங்கிட்ட ஓவாயம் குடுத்துட்டு போய் அங்க வெறும் கடங்கார கூறியா வந்து ஆடை வாங்கிட்டு போவேன். நல்லா இல்ல அது நல்லா இல்ல வாங்கி கொண்டு திண்டு விட்டு பேரம் பேசுறாங்கண்ணா. இங்க ரூபா ரொக்கத்தை வாங்குறாங்க. சரியா? அப்ப எத்தனை மடங்கு ஏறிக்கிடுச்சு? ஆமா, 1 மடங்கு 2 மடங்குல எத்தனையோ மடங்கு. ஆளு கூட இல்ல, பூரா தண்ணியில போட்டு சந்தையை கட்டு விட்டாங்க. இறந்து போனாங்க பூரா. புடியில ஒரு ஆடு என்னென்ன ரேட்டு வந்துச்சு? 13 ரூபா கரையா? 13 ரூபா கரையாண்ணா. இத போய் தான் அதுக்கு மேல லாபத்துக்கு விற்கணும். அதுக்கு மேலதான் லாபத்துக்கு லாபத்தாலும் விற்க. ஒருத்தர் கொண்டுட்டு ஓடி போயிட்டா முதல் போயிடும். எல்லாமே நடக்கும். கையில வச்சுக்கோங்க. என்ன வகை? ஃபுல்லா கன்னியா வாங்கிருக்க மாதிரி இருக்க. ஆமா, கொடியாடு தானே. கொடியாட்டுல கன்னியாடு. ஆமா, கன்னியாடு. சரி. ஆடு கொடியாடு விளம்பரம் பண்ணி சண்டை கட்டு போச்சு. எடுப்பேன். கொடியாடு சந்தை விளம்பரம் பண்ணி சந்தை கட்டு போச்சு. ஏன் கொடியாடு மட்டும் தான் விக்குதோ அப்படின்னாங்க? இல்ல ஆளுங்க கேட்டு விட்டாங்க. உலகம் பூரா வருது. சரியா? எத்தனை பல்லு எல்லாம்?
ஆறு பல்லு 4 பல்லு 6 பல்லு 4 பல்லுண்ணே. எல்லாம் என்னென்ன ஈத்து எத்தனை ஈத்துன்னு சொன்னாங்களா? 2 ஈத்து 1 ஈத்து 2 ஈத்து 1 ஈத்து கிடக்குறேன். 3 ஈத்து. ஐயா இதை வாங்கிட்டு போறீங்களா? இதுல எதுவும் லாபம் எடுத்துட முடியுமா? எடுக்க முடியுமா? அது இறைவன் செயல். சரியா சரி. அப்படியா? 2300 ரூபா கொடுத்துறீங்க. அப்படின்னா இது ரெண்டும் இது ரெண்டுமே 1000 சீட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. 1600. சரி 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 சரி. ரெண்டு பேருமே தரமான ஆட்கள். சொல்லி கொடுப்பாங்க. 1600 அது 2200 சரி 1600. சரி இது என்ன வளர்ப்புக்கு தானா? இது என்ன ஒண்ணு செம்பரியும் ஒண்ணு வெள்ளாடு வாங்கிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஃபேமிலி கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஓ வளர்க்குறாங்க. ஃபேமிலி கேட்டாங்கன்னு சொல்லி வளர்க்கறதுக்காண்டினே. சரிண்ணா சரிண்ணா சரி. இது எப்படின்னு வளர்ப்பீங்க? இது சின்ன ஆடுகள்லாம் வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாங்களே. ஓ உங்களோட பசுமாடு இருக்கு, அதை வச்சு நீங்க பால் வாங்கி ஊத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாளா ஒரே காரணத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இது செம்பரி ஆடு வந்து ஒரு கூட்டத்துல ஒரு தனியா வளராதுப்பாங்க, தனிய வளர்த்துடலாண்ணே. பால் பொடியில இருந்தா அது போக்கலே போகணும். அது போக்கிலே தான் போகணும், நம்ம இஷ்டத்துக்கு அது வராது. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இது எப்படிண்ணா? இது எல்லாமே இதுவும் வளர்க்கறதுக்கு தானே? வளர்க்கறதுக்கு தானே. ஒரு ஆள் சின்ன பிள்ளைகளுக்காண்டி வாங்கி கொடுத்தாங்க அவங்க. சின்ன பிள்ளை வளர்க்க ஆசைப்பட்டு ஓ அப்படியா? அதனால நம்ம கிடைக்கிறதுக்கு 100 ரூபா கம்மியா கொடுத்துருக்கு குட்டிக்கு. கம்மியா தான் கொடுத்துருக்கீங்களா? சரி நம்ம பிள்ளையா இருந்தா கொடுப்போம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. 100 ரூபா பாப்பா. ஆமா அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் கொடுத்துருக்கீங்கண்ணா. சரிண்ணா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எல்லாம் வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கீங்க. எல்லாம் என்ன குட்டி? இது என்ன ஆட்டை சார்ந்தது? இது கொடியாடு. கொடியாடு தான். எல்லாமே கொடியாடே வாங்கிட்டு போறீங்களா? கொடியாட்டுல என்னென்ன இது அப்படி? கொடியாடு கொஞ்சம் நல்லா டக்குன்னு உண்டாகும். டக்குன்னு உண்டாகும். சம்சாரிகளுக்கு உடனே எதுவும் 4 பைசா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா. சரி என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? இது 22 ரூபா சொன்னாங்க. 22 ரூபா சொன்னாங்க. எத்தனை 3 சேர்ந்தா? ஆமா. சரி நீங்க என்ன ரேட்டு சொன்னீங்க? இதுக்கப்புறம் 19 ரூபாய்க்கு வாங்கிட்டு 19 ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கீங்க. அதுக்கு மேல எதுவும் குறைக்க முடியல? குறைக்க முடியல. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு நிறைய வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது முதல்ப்பா? 7 உருப்படி இருக்கு. 7 உருப்படி இருக்கு. இது எல்லாமே கிடாயா இல்ல பொட்டையா? 3 கடாய். 3 கிடாய். கிடாய் எதுக்குண்ணே? கிடாய மட்டும் கோயிலுக்கு அதெல்லாம் வளர்த்து வைக்கிறது. வளர்த்து வித்துக்கலாம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஆடு வளர்ப்புல இப்ப எப்படின்னா லாபங்கள்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா நம்ம வளர்த்து கஷ்டப்பட்டு தான் வளர்க்க முடியும். இப்போதைக்கு இறை இல்ல ஒண்ணும். இப்போதைக்கு இறை இல்ல. அரிசி போட்டது. அரிசிலாம் போட்டா கொஞ்சம் இறந்து போகும் சொல்லுவாங்களா? எப்படி? இல்ல அதெல்லாம் அளவோட வச்சு பொட்டு அந்த மாதிரி வச்சுக்கிடுவீங்க. கைத்தீவனமும் வச்சுக்கிடுவீங்க. சரி சரி. காட்டுல எதுவும் இல்ல. ஓ காட்டுல உடைச்சு வச்சிருக்கோம். எல்லாமே அரிசி கொஞ்சம் அது கொஞ்சம் கலந்து அந்த மாதிரி வச்சுக்கிடுவீங்க. சரி 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 சரிண்ணா. ஆனா வணக்கம். இது என்ன நிறைய ஆடுகள் வாங்கிட்டு போறீங்களா? இது என்ன வளர்ப்புக்கா? வளப்புக்கு தானே. ஃபுல்லா வளர்ப்புக்கு தானே? வீட்டு வளர்ப்புக்கு. எதுக்கு இவ்வளவு ஆடுகள் வாங்கிட்டு போறீங்க? அப்படின்னா இது முதல் முறையா இல்ல நிறைய ஆடு வீட்டுல எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே இருக்கு. அது போக இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்கன்னா எல்லாம் என்ன ஆடை சேர்ந்ததுன்னு? என்ன வகையை சார்ந்தது? எல்லாம் எல்லாமே கொடியாடு தானே. எதுக்காண்டின்னு அந்த கொடியாடு மட்டும் வாங்கி சூஸ் பண்றீங்க எல்லாரும்? பார்க்க பார்வையா இருக்கும். என்னன்னா பார்க்க பார்வையா இருக்குண்ணே. பார்க்க பார்வையா இருக்கும். உடனே வளர்ந்துரும் அப்படிங்கிறது. உடனே வளர்ந்துரும். சரிண்ணா சரிண்ணா சரி. ஒண்ணு என்ன ரேட் வந்துச்சு உங்களுக்கு? என்ன ரேட் வந்துச்சு? எல்லாம் 9500. ஒண்ணு 9500 வந்துருக்கா? சரி சரி. இது எப்படி சந்தையில ரேட்டு கூடயா இன்னைக்கு எப்படின்னா குறையவா? நீ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குமோ? அப்படின்றது கூட இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. பரவாயில்ல. ஊர்ல இருந்து வரீங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? சொல்லுங்களேன். மதுரையில இருந்து வரீங்க? சரி சரி. ஓகே 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 ஓகே. எதுக்காண்டி வாங்கிருக்கீங்க? கோயில் கொடைக்காண்டி வாங்கிருக்கீங்களோ? சரி சரி. எல்லாம் நல்லா பரு சைஸா வாங்கிருக்கீங்களே. கிடாயா வாங்கினீங்கன்னா? 3மே கிடாய் தான். என்ன கிடாய்கள் எல்லாம்? இது கரு நல்ல சுத்த கருப்பா இருக்க. ஓ இத கருங்கடாரா? ஓ நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்படின்னா 10 பேர் வந்திருக்கீங்க மதுரையில இருந்து. ஏன் அங்க மதுரை எல்லாம் சந்தை இந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லையா? இங்க இருக்கு. ஓ சரி சரி. இங்க உள்ள கோயில்களுக்கு தான் நீங்க வாங்க வந்திருக்கீங்க. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. சரி ஓகே ஓகே. ஒண்ணு என்ன ரேட்ல முடிஞ்சிச்சு?
மூணுமே 60,000 ஆயிட்டு. சரி சரி, 3 கிடாய்க்கு மட்டும். சரி, மத்ததெல்லாம் 3,52,000. 61, 4 கிடா 61. அண்ணா வணக்கம். என்ன இன்னைக்கு வெள்ளாட்டு சந்தை ஃபுல்லா செம்பரியாடா கொண்டு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் என்ன வகை? பொட்டாடா? இது பொட்டுக்குட்டி. பொட்டுக்குட்டி. சரிண்ணா, இது என்ன நீங்க வளர்த்து விற்பீங்களோ? வளர்த்து விற்பீங்க, வியாபாரிங்க நீங்க? சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. என்ன ரேட்டு சொல்றீங்க? எல்லாமே ஒண்ணு இது வாங்கி போகுது. யாருக்கு போகுது? எங்களுக்கு தான் போகுது. உங்களுக்கு தானா? எந்த ஊர் உங்களுக்கு? கடலூர். கடலூர்ல இருந்து இங்க வந்து வாங்க வந்திருக்கீங்களா? அவ்வளவுக்குள்ள ஃபேமஸா எட்டயபுரம் தந்தாங்க, அங்க வரைக்கும் ஃபேமஸா? சரிண்ணா சரிண்ணா சரி. என்ன ரேட் ஆகுதுண்ணே? என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? 12. ஒரு குட்டி 12. சரி சரி. இது எப்படிங்க 12? வீட்டுல அங்க போய் ஜோடி 12. சரி சரிண்ணா. இது அங்க போனா எப்படி நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அங்க இந்த ஆடுகள்லாம் உண்டா? ஆமா இருக்கு. அங்கெல்லாம் இருக்குண்ணே. அங்க ரேட் அப்பனா எப்படி? கூடயா? கூடத்தான். கூடத்தானே. சரி, இதை வச்சு நீங்க ஜெயிச்சிட முடியுமா? அந்த ரேட்டுக்கு அங்க வாங்கிட்டு போறீங்களா? அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? ஓ, வளர்த்துருவீங்க. சரிண்ணா சரி. அண்ணா வியாபாரியா சம்சாரியா நீங்க? சம்சாரி தான். வளர்த்து விற்க வந்திருக்கீங்களோ? வளர்த்து விற்க வந்திருக்கீங்க. என்ன ரேட்னா? ஒண்ணும் 22 ரூபா சொன்னான். எவ்வளவு? 22. 22. இது ஆடு 20 ரூபா சொன்னான். இது ஆடு மட்டும் 20 ரூபா சொல்றீங்க? ஆடு குட்டி சேர்த்து 20 ரூபா தான் சொல்றீங்களா? 20 ரூபா சொன்னான். ஓ, 20 ரூபா தான் சொல்றீங்கண்ணே. நல்ல குட்டியெல்லாம் நல்ல பால் தரமா வளர்த்துருக்கேன். நல்ல ஒரு இதுல. என்ன ஆடு இது? கன்னி ஆடானா? எல்லாமே கன்னியாடு. ரெண்டுமே கன்னி ஆடு தானே? பல்லு எப்படின்னா இதுக்கெல்லாம்? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு தான் போட்டிருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கூட வச்சு வளர்க்கலாம். 3 வருஷம் 4 வருஷம். 3 வருஷம் 4 வருஷம். அது செனையான? ஆடு சேனை. அது செனை தானே? அது செனையா இருக்கு. சரி சரி சரி. 6 பல்லு. இது வாங்குறவங்களுக்கு இதுல என்ன லாபம் அந்த கன்னியாட்டுனால? மாசம் போச்சுன்னா ஆடு ஏறும். அது ஈனிரும். சரி சரி. இது இந்த கொடியாடு மாதிரி வெடுக்குன்னு வளருமா? நல்ல பால் சத்தா இருக்கும். பால் சத்தா இருக்கும். அப்படி இந்த போடுற குட்டிகள்லாம் நல்லா வளர்த்துருமாண்ணே? கன்னியாடு நல்லா வளர்த்துருவோண்ணே. சரி சரிண்ணே சரி சரி. அண்ணா வணக்கம். எந்த ஊர் வியாபாரி நீங்க? நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி. அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி வியாபாரி. சரி சரி சரி. இது எல்லாமே ஒரே தரத்து குட்டியா கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படி இது? இல்ல கொடியாட்டு மாதிரியானே. எல்லாமே கொடியாட்டு மாதிரி தானே? இது ஒண்ணு என்ன ரேட்ல இருக்குண்ணே? இது 9 ரூபாயில இருக்கு, 8 ரூபாயில இருக்கு, 10 ரூபாயில 9 ரூபாயில இருக்கு, 8 ரூபாயில இருக்குண்ணே. ஆமா. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்ப இந்த ஆடெல்லாம் என்ன ரேட் கொடுப்பீங்க? இந்த முதல்ல நிக்க ஆடை வெள்ளை கலர் 9 ரூபாய் கொடுத்துருவோம். இது 9 ரூபாய்க்கு கொடுப்பீங்கண்ணே. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்ப இதெல்லாம் என்ன ரேட் கொடுப்பீங்க? இது ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்போம். இது ஒரு 10 ரூபா. இது ஒரு 8 ரூபாய்க்கு கொடுப்போம். இதை ஒரு 8 ரூபாய்க்கு கொடுப்பீங்க இந்த? ஆமா. மொத்தமா கேட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். மொத்தமா கேட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் கொடியாடு தானே? ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு தானே? ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு தானே? சரிண்ணா சரிண்ணா. இது மட்டும் தான் வளர்ப்பீங்களா? இல்ல இதுக்கு சின்ன குட்டிகளும்? இதுக்கு புதுசாவும் கொடுப்போம், பெருசாவும் கொடுப்போம், கொட்டையாடும் கொடுப்போம். கொட்டையாடும் கொடுப்பீங்க? நம்ம எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். இது அப்பனா இது எல்லாமே கிடாயா? இது ஃபுல்லாமே கிடாய். இது எல்லாமே கிடாய் தானே? பொட்டை காலையில 30 கொடுத்தாச்சு. ஓ, பொட்டை ஃபுல்லா காலையிலே கொடுத்தாச்சு. ஆஃபர் வந்துச்சு, கொடுத்தாச்சு. ஓ, கொடுத்தாச்சுண்ணே. சரிண்ணா சரி. வணக்கம் அண்ணா. வியாபாரியா? ஆமாண்ணே. வியாபாரிண்ணே. ஆமாண்ணே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்க? எல்லாமே எட்டயபுரம் சந்தைக்கு நல்ல ஒரே தரத்துல உள்ள குட்டி மாதிரி கொண்டு வந்திருக்கீங்களே? ஆமாண்ணே. சரிண்ணா. இது என்னென்ன ஆடுகள் இதெல்லாம்? ஆனா இது எல்லாம் கொடியாடு, செவலப்போரு, கரும்போரு, எல்லா வகையும் கலந்துருக்குனே. எல்லா வகையும் இருக்குதுண்ணே. ஆமாண்ணே. அந்த வகை என்ன வகைண்ணே? அந்த வெள்ளையா லேசா கருப்பா இருக்கு, அது என்ன வகை? அது வந்து வேலியாடுண்ணே. அது வேலியாடுண்ணே. ஆமாங்கண்ணே. சரிண்ணா சரிண்ணா. இது என்ன கலர்ண்ணே? இது என்ன கலரு? இது புளியம்போருண்ணே. அது புளியம்போரு. இது வெள்ளண்ணே. இது வெள்ளண்ணே. வெள்ளண்ணா. இது எப்படி என்ன கலர் இது? அதானே வெள்ளையும் கருப்பும் சேர்ந்தது. அது வந்து மயிலையோட சேர்ந்தது. மயிலையோட சேர்ந்தது. ஆமாங்க. சரி சரிண்ணே சரி சரி. சொல்லுங்கண்ணே. என்ன ரேட் சொல்றீங்க எல்லாமே? ஆனா இது வந்து ஜோடி 23 ரூபா சொல்றோம்ண்ணே. ஜோடி 23 ரூபா சொல்றீங்க? ஆமாண்ணே. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 20 ரூபாய்னா கொடுத்துருவோம். 20 ரூபானா கொடுத்துருவீங்க. இது எல்லாமே எத்தனை மாச குட்டினே? ஆனா ஒரு 6 மாசம் 7 மாச குட்டினே. எல்லாமே 6 மாசம் 7 மாச குட்டினே. இத வளர்க்கறது கொஞ்சம் நல்ல ஈஸியாவும் இருக்குமா? நல்லா உண்டாகும், ஈஸியா இருக்கும். குட்டி வேகமா எந்திரிக்கும். குட்டியும் கொஞ்சம் வேகமா எந்திரிக்கணும். ஆமா, தண்ணி நீங்களாம் நல்லா குடிக்கும். சரி 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 சரி. ஐயா வணக்கம். வணக்கம். இது என்ன சம்சாரியா நீங்க? சம்சாரி. என்ன வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா? வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறேன். வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஆமா ஆமா. ஒரு கடாய்
கும்மரி. ஒரு கிடாயும் பொம்மரியும். ஆமா. கிடா இது ஆடு எத்தனை பல்லு? ஆடு 6 பல்லு. ஆடு 6 பல்லு. ஆமா. எத்தனை வருஷம் இருக்கும் 6 பல்லுனா? 6 பல்லுனா இது ஒரு பல்லுக்கு ஒரு வருஷம் சேர்த்துக்குவாங்க. ஒரு பல்லுக்கு 1 வருஷம். அப்ப 6 வருஷம் ஆயிட்டு. ஆமா. இன்னும் ஒரு 4 வருஷம் வைக்க முடியுமா? அதான் 5 வருஷம் வைக்கலாம். 5 வருஷம் வைக்கலாம். ஆமா ஆமா என்ன? ஆமா. நல்ல இது வெள்ளையா பியூரா இருக்கு அந்த கலரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு கலர். இது என்ன வகையை சார்ந்த ஆடு? இது நாட்டாட சேர்ந்ததா? நாட்டாட சார்ந்தது. குட்டி எல்லாம் எப்படியா? ரெண்டும் சேர்ந்து 14,700 வாங்கிருக்கு. ரெண்டும் சேர்ந்து 14,700. 14,700. ஆமா. பரவாயில்லையா? அப்ப அந்த ரேட்டு கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னா 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா. ஆமா. நான் 13 கேட்டேன். 12, 13, 13, 14. 14,700 முடிஞ்சது. 14,700 முடிஞ்சு. பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பேரம் பேசிருக்கீங்க. ஏன்னா ஒரு குறுகிய பேரத்துல எல்லாம் முடிச்சிருக்கீங்க. 17 சொல்லி ரேட்டு கொஞ்சம் தக்குமா? இதுக்கு தக்குமான ரேட்டு தானா? கரெக்டான விலை தானே? சரியா சரி. இது எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? போனா வீட்டுக்கு தான் வித்துட்டேன். எல்லாத்தையும் வித்துட்டீங்க? ஆமா, இப்ப வாங்கிருக்கேன். இப்ப முதல்ல இருந்து வளர்க்கறதுக்காண்டி வாங்குறீங்க? சரியா சரி. முதல்ல வளர்க்கறதுக்காக வாங்குறேன். முதல்ல இருந்து வளர்க்கறதுக்காண்டி வாங்குறீங்க. ஆடு வளர்ப்பு இப்ப லாபம் இருக்கா இல்லையா? அதான் லாபம் இருக்குதான். இது ஆடு வளர்ப்பா லாபம், நல்ல லாபம். லாபம் மேய்ச்சல் முறையில் வளர்க்க லாபமா இல்ல கை தீவனம் வச்சு வளர்க்க லாபம்? மேய்ச்சலுக்கு போனா லாபம். மேய்ச்சலுக்கு போனாதான் லாபம். கை தீவனம் வளர்க்கறதுல வந்து கை தீவனம் போட்டா அதுக்கு தகுந்த இறவாடுகள் இருக்கு. அது தகுந்த இறவாடுகள் தோட்டம் கட்டம் போட்டு குலகொம்புகள் இருந்ததுன்னா நல்லா வளர்க்கலாம். நல்ல வளர்க்கலாம். ஆமா. சரி. மேய்ச்சலுக்கு அலைஞ்சா மிச்சம் நமக்கு. இது கொஞ்சம் செலவாகும். இது கொஞ்சம் செலவாகும். ஆனா மேய்ச்சல்ல வளர்க்க கொஞ்சம் லேட் ஆகும். கை தீவனம்னா கொஞ்சம் டக்குன்னு எதிக்கும் சொல்றாங்க. அப்படிதானே? ஆமா. சரி. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. இது என்ன வளர்ப்புக்கா? ஆமாண்ணா, 3 ஆடுமே வளர்ப்புக்கு. 3 ஆடுமே வளர்ப்புக்குண்ணே? ஆமா. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. வீட்டோட சேர்ந்து வந்து வாங்க வந்துருக்கீங்க? ஆமா, 2 பேரும் வந்தோம். 2 பேரும் சேர்ந்து வாங்க வந்துருக்கீங்கண்ணே. இது முத வளர்க்குறீங்களா இல்ல ஆடு ஏற்கனவே வீட்டுல இருக்கா? ஆடு இருக்கு. அது ஒரு ஆடு இருக்குண்ணே. சரி சரி சரிண்ணே. என்ன ரேட்டு வந்துச்சுண்ணே எல்லாம்? இது வந்து 12 ரூபா ரேட்டு. ஒண்ணு 12 ரூபா ரேட்டு. மொத்தம் 36 ரூபாய்க்கு. மொத்தம் 36 ரூபா வந்துருக்குண்ணே. இது 36 ரூபாய்க்கு தக்குமா? 36 ரூபாய்க்கு அதிகம் தான். நம்ம வளர்ப்புக்குன்னு ஆடு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆமா, அதனால வாங்கி. சரி சரிண்ணே சரிண்ணே சரி. ஒரு மேட்ச்லுக்கு 20 ஆடு இருக்கணும். அப்புறம் தான். ஓ, அப்பதான் அது. அதனால ஒரு 15 உருப்படி இருக்கு. அதனால கூட ஒரு 3 ஆடு வாங்கணும்னு வந்தோம். கூட 3 ஆடு வாங்கணும் வந்திருக்கீங்க. எல்லாமே என்ன வகையை சார்ந்தது? இது எல்லாமே கொடியாளூர் சேர்ந்தது தான். இது எல்லாமே கொடியாளூர்ல சேர்ந்தது தானே? நாட்டாடு தான். நாட்டாடு. சரி. குட்டி எத்தனை குட்டி எதுவும் சொன்னாங்களா? குட்டி அப்படி எதுவும் சொல்லல. குட்டி எதுவும் எதுனா? 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடு தான் எல்லாம். 2 குட்டியை ஒழுங்கா வளர்ப்பு எதுவும் சொன்னாங்களா? ஆமா, வளர்த்துருவோண்ணே. அதனால வளர்த்துறோம். சரி சரிண்ணே சரி. தூத்துக்குடியில எட்டயபுரம் சந்தையில இந்த கொடியாடு எப்படின்னு அது என்னத்துக்குலாம் ஃபேமஸ்? கொடியாடு தான் அதிகமா ஃபேமஸா இருக்கும். ஆமா, நாட்டாடோட கொடியாடு தான் எட்டயபுரத்துல ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். ஆமா, ரொம்ப ஃபேமஸ். சரிண்ணே. அது எப்படிண்ணே? அது வளர்க்கறதுக்கு இது வளர்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, என்ன அது வந்து வளர்க்கறதுக்குன்னா அது ரேட்டு அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் ரேட்டு. ஓ, அது போறது ரேட்டு கொஞ்சம் கூட போயிடும். அதனால கால் நீட்டு போக்க உயரமா வளரும். இது கொஞ்சம் கட்டப்பரவா இருக்கும். கட்டப்பரவா வளரும். ஓ, அதனால அது ரேட்டு கூட போகும். சரி.